இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிற நடிகைகள் எல்லாமே ஒரு நயன்தாராவோ, ஒரு த்ரிஷாவோ, ஒரு கீர்த்தி சுரேஷோ இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அவங்களுக்கான மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அவங்கள நீங்கள் ஷேக் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு இல்லாத நெகட்டிவிட்டி இங்கே கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ந்து படங்கள் இருக்குது. அவங்க பல கோடிகள் சம்பளம் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க இருக்காங்களான்னா இல்லை. அப்போ அடிப்படையே இல்லாத நாற்று காற்று அடித்தா ஆடத்தான் செய்யும். அது காற்று அடிச்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வேறு பலமாக இல்லாத ஒரு நாற்றை அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறதுனால இந்த பிஆர் அப்படிங்கிறது என்ன மாதிரி நடக்கும்? பிஆருங்கிறது டேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு நடிகைக்கு சம்பளம் பேசுறது, தேதிகளை ஒதுக்கி கொடுக்கறது, கதைகளை கேட்டு தேர்வு செய்கிறது, இது எல்லாமே வந்து பிஆர் டீமோட வேலை. இப்போ ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவர் பண்ணுறாரு. இப்போ நல்லா கவனித்தா தெரியும், ஒரு நடிகை ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பிஆர் டீம் வந்து முன்னாடியே அங்கே போய் நிற்கும். நின்று கரெக்டாக அவங்க வரும்பொழுது அவங்கள ரிசீவ் பண்ணி, ஒரு வேளை இங்கே ரெட் கார்ட் பட்டிருந்ததுன்னா அவங்கள்ட்ட நிற்க வச்சு அந்த பேட்டியை எடுத்துகிட்டு உள்ளே போய் அவங்களுக்கான சேர் வரைக்கும் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓகே. ஒருவேளை இந்த பிஆர் டீமே இல்லை, நமக்கு நாம் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்கள் இறங்கி எங்கே வரணும், யார் உங்களை ரிசீவ் பண்ணுவா, நெல்சன் வந்து விகடன் ப்ரோக்ராமில் அனாதையன்னா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். பட் உங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் இருக்கும்போது உங்களை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல உட்கார வச்சு கரெக்டாக அந்த கூட்டத்துலேருந்து கொண்டு வந்து உங்களை காரில் ஏற்றி விட்ருவாங்க. இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு. ஒரு படம்னா அதே மாதிரி தான். அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க சார், இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்கா, இந்த ஹோட்டலில் ரூம் போடுங்க, அவங்க ஃப்ளைட்டில் வராங்களா, பிஸ்னஸ் கிளாஸ் போடுங்க, இப்படி பேசுகிறது அந்த டீம் பேசும். ஸோ எல்லா வகையிலும் அவங்க வந்து ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ ரொம்ப மேக்சிமம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகைக்கு ஒருத்தர்னு போட்டுருவார். ஓகே. மற்ற எந்த டீமும் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி இவர் அவைலபிளாக இருக்காரா, இப்போ அந்த நடிகை வராங்க, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவார். அவங்களுக்கும் அந்த நடிகைக்கு எந்த பழக்கமும் இருக்காது. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் சில நேரம் அது தவறாக கூட மாறும். பட் ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு 10 ஆர்டிஸ்ட் வச்சுருந்தாருன்னா 10 பேரை அவங்க வச்சுருப்பார். அந்த ஆர்டிஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கூட இருந்து அவங்க என்ன சாப்பிடுவாங்கங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு தோசை வருதுன்னு வச்சுங்க, இல்லைங்க அவங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும், தோசை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தயாராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ அவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்கிறதுனால தான் பல பேர் அங்கே போகிறாங்க. அங்கேருந்து வெளியில் வர்றவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது இயல்பு. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் செய்கிற தவறு கூட இவங்க சொல்லி செஞ்சாங்களோங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கிறது இயல்பு தான். பட் இதற்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு பெருசாக தெரியும்.